ஸோ லேடிஸ் வந்து படிக்காதவங்க மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கம்பெனியில் கொட்டேஷன் வாங்கணும். ஆனால் ஃபைனலைஸாக வந்து ஈரோட தான் நம்ம எடுத்தோம். 2 years ஆச்சு. மிஷின் கம்ப்ளைண்ட் சொல்லி இது வரைக்கும் நாங்கள் பெருசாக உங்களுக்கு சர்வீஸ் கூப்பிட்டதே இல்லை. கஸ்டமருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ பவர் பேக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேலம் காட்டுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட கஸ்டமர் மிஷினரிஸ் வாங்கியிருக்காங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் ஃபீட்பேக் டைரக்டா நம்ம சார்கிட்டயே நம்ம கேட்க போறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார். சார் நான் வந்து ஒரு 9 yearsக்கு முன்னாடி வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சது. ஓகே சார். ஆரம்பிச்சு 9 years ஆகுது. ஆனால் மிஷின் வந்து இப்போ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 yearsக்கு முன்னாடி எடுத்திருந்தேன். ஆட்டோ பவர் பேக்கு நம்ம இப்போ நிறைய கம்பெனி சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அதில் வந்து கொஞ்சம் கன்வென்ட்டாக அந்த கொஞ்சம் ஹேண்டில் ஈஸியாக இருந்தது. நம்ம ஸ்டாஃப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ நிறைய கம்பெனியில் கொட்டேஷன் வாங்கணும். ஆனால் ஃபைனலைஸாக வந்து ஈரோட தான் நம்ம எடுத்தோம். ஸோ ஆனால் இப்போ எடுத்து 2 வருஷம் ஆச்சு. 2 மிஷின் எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து 1 கிலோ வரைக்கும் பேக் பண்ணிக்கிற மாதிரி 100 கிராம் பேக் பண்ணிக்கலாம். சூட்டர் மாத்தாம நம்ம ஒரே இதாக பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் போட்டோம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து 5 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம். நாங்கள் பண்றோம், ஆனால் 1 கிலோ வரைக்கும் பண்ணலாம். ஸோ ஆனால் நாங்கள் 100 கிராம் வரைக்கும் பேக் பண்ணிக்கிறோம். ஓகே. ஏன்னா எங்களுக்கு இது வரைக்குமே இப்போ 2 years ஆச்சு. மிஷின் கம்ப்ளைண்ட் சொல்லி இது வரைக்கும் நாங்கள் பெருசாக உங்களுக்கு சர்வீஸ் கூப்பிட்டதே இல்லை. ஓகே. ஒரே ஒரு டைம் ஹீட்டர் போச்சு. ஆனால் கஸ்டமர் சைட்லேருந்து அவர் கஸ்டமருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தூர்ல ஒரு ஷாப் இருக்கு சார். ஆக்சுவலாக இப்போ அங்கே இப்போ மிஷின் எடுத்து ஒரு 3 months ஆகுது. சேம் இதே மெத்தட் தான் சார். இதே தான் எடுத்துருக்கோம். சின்ன மிஷின் ஒன்று, பெரிய மிஷின் ஒன்று. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது 100 கிராம் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எடுத்து ஒரு 6 months தான் ஆகுது. 6 months. நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம மிஷினை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இங்கேருந்து பார்த்த கஸ்டமர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட திருப்பி ஆர்டர் கொடுத்து மிஷின் எடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹேண்டில் ஈஸியாக இருக்கும். ஸோ லேடிஸ் வந்து படிக்காதவங்க மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானும் ஒரு 4-5 கம்பெனி பார்த்தேன். ஸோ எனக்கு அதில் இவங்களுக்கு கம்பெனி ஓகே, பவர் பேக்கு ஓகே, நல்லா ஈஸியா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டதே இல்லைன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஆக்சுவலா நான் என்ன கொஸ்டின் கேட்கலான்னு வந்தேன்னா எங்களோட சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே சார், ஆனா பட் இது வரைக்கும் நாங்கள் கூப்பிட்டதே இல்லையே சர்வீஸ்க்கு. ஏன்னா எங்களுக்கு எந்த சர்வீஸுமே தேவைப்படல. 2 வருஷம் ஆச்சு. ஓப்பனா சொல்லணும்னா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஸோ எங்களுக்கு நாங்கள் அதை கேட்கவே இல்லை. சர்வீஸ் நாங்கள் அவர்கிட்ட கேட்கவே கிடையாது. இடையில ஒரே ஒரு டைம் கால் பண்ணோம். டார்கெட் செட் பண்ணி தரத்துல கேட்டிருந்தோம். அது நாங்கள் முதல் நாள் ஃபோன் பண்ணோம். மறுநாள் நாளே அவர் ஆள் அனுப்பிச்சுட்டு அப்படி டார்கெட் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது இத்தனை பீஸ்னா இத்தனை குவான்டிட்டில டார்கெட்ல ஆஃப் ஆகிற மாதிரி கேட்டிருந்தோம். ஓகே. ஸோ அதை வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. வேற எதுவும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரல. அதனால நாங்கள் ஒரு கூப்பிடல. ஆத்தூர்ல இப்போ நம்ம மிஷின் எடுத்தோம். 4 days இருந்து ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் போனாங்க ஸ்டாஃப். 4 days இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க. அவர் இன்னும் 1 week வேணாலும் வச்சுங்க எங்க ஸ்டாஃபை ட்ரைனிங் கொடுத்து தான் வருவார் அப்படின்னாங்க. ஏன்னா எங்களோட கம்பெனியில ட்ரைனிங் ரூல்ஸ் எப்படின்னா மிஷினரி செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 week கஸ்டமர் அவங்களோட பிளேஸ்ல இருக்கணும். எங்க கம்பெனியோட ரூல்ஸ். ஓகே. ஸோ கஸ்டமரோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் 3 நாளே போதும் சார், போங்க சார் அப்படின்னு. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா சார் இல்ல சார் ஒன்னத்தையும் கத்துக்கோங்க எல்லாத்தையுமே சொல்லி வார்த்தைக்கு அங்க 1 week கத்துறது ஒண்ணுமே இல்ல சார். அவ்வளவு ஃப்ரீ ஹேண்ட்லிங் தானே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு வந்து 1 week நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ 1 weekன்ட்டு. ஸோ அப்படி நல்லா கத்து கொடுக்குறப்போ எங்களுக்கு உங்களை மாதிரி எங்களுக்கு சர்வீஸ் காலே வராது. அதுதான். ஸோ அதனால நல்லா தெளிவா எல்லா கஸ்டமர்ஸ் டோட்டலாவே கொடுத்துறீங்க. ஆமா சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். மற்றபடி எனக்கு இதுல எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மிஷின்ல வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. எனக்கு நாங்க இப்ப ஆத்தூருக்கு எடுத்திருக்கோம். அங்கேயுமே எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 டைப்பா கொடுத்துருக்காரு. இந்த ரோலர் சீலிங் ஒன்று கொடுத்துருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாட்டம் சீலிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாரு, அடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ 2 டைப்ல ஒரு ஓனர். நாங்க போய் அங்க ட்ரையல் ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் தான் மிஷின் எடுத்துட்டு வந்தோம். ஸோ இந்த மிஷின் வந்து எக்கனாமிக்கா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஆமா சார். இது எக்கனாமிக்கல் மாடல். இது ஹெவி மாடல் மிஷின். ஸோ அந்த 100 கிராம் வரைக்கும் தான் அப்படிங்கிறனால அந்த எக்கனாமிக் மாடல்ல செஞ்சு. ஓகே சார். ஸ்டெபிலைசர் சப்போர்ட் எல்லாமே அவரே கொடுத்துட்டாரு. இந்த பிரிண்டிங் கவர் ஓட்டுறதுக்கு அதுக்கும் அவரே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. பிரிண்டிங் கவர் அங்க கம்பெனிக்கு டைரக்டா அவரே கான்டாக்ட் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ பாண்டிச்சேரியில தான். பாண்டிச்சேரியில அவங்களே கான்டாக்ட் பண்ணி விட்டாரு. அப்புறம் அவர் பேசினாரு. திருப்பி அங்கேயே எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோஸ்ல நம்ம ஃபுல்லா டீட்டெயில்டா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க சேலம் காட்டுக்கோட்டை நியர்பைல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் ஸோ சார் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு டைரக்டா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாலாம் இருக்கா? எல்லாமே அதெல்லாம் ஈஸி தாங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ அவுல் போடுறீங்களா? ஆமாங்கண்ணா. அவுல் பேக்கிங் பண்ணிடுறோம். ஓகே. எத்தனை கிராம்? 200 கிராம் பேக்கிங் பண்ணுவோம். அதே மாரி கிராம்ல அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி போட்டுட்டு. ஓகே. இப்போ நீங்க அதை பேக் பண்ணுங்க. இப்போ அவள் தான் பேக்கிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த வீடியோஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க. ஸோ இந்த பாக்கெட்டோட அவுட்புட் பாருங்க. ஸோ ஒரு கார்பரேட்டுக்கு நிகரான அவுட்புட் இது. ஸோ
ஸோ நீங்கள் ஒரு ஆச்சி மசாலா ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் எப்படி ஒரு ஃபினிஷிங் இருக்கோ ஸோ அந்த மாதிரி இந்த பேக்கெட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கவரில். பாருங்கள் அவுட்புட் பாருங்கள். ஸோ கையால் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எந்த லீக்கேஜஸ் ஸ்மெல்